ஹாய் வெல்கம் டு சேனல். இன்னைக்கு பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஐஸ் அப்படின்றது கேமோட சாப்டர் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாப்டர் 1 2 3 பார்க்கல, 4 வரைக்கும் வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து 5குள்ளே போயிடலாம். இது வந்து ட்ரிக் ஆர் ட்ரீட்டு, அதாவது இந்த ஒரு பம்ப்கின் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பம்ப்கின் வந்து ஓடும். அந்த பம்ப்கினை நம்ம சேஸ் பண்ணிட்டு போனாச்சுன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கும். அப்படி நிற்கும்போது அதை நம்ம கிளிக் பண்ணால் அது நம்மளுக்கு 2 மடங்கு போனஸ் தரும். அதேமாதிரி எத்தனை வாட்டி பண்ணுறோமோ அத்தனை மடங்கு போனஸ் தரும். ஆனால் அதிகம் ஹார்டு மூல போனஸ் வாங்க போகிறதில்ல. ஓகே, எங்கடா போகிறேன்? சரி, அப்படி ஓடுறேன். இப்போ வந்து இங்கே வெளில பார்த்தாச்சுன்னா பச்சை கலர் போர்ஷன் இருக்குது. உள்ளே வந்து ஓகே சிவப்பு கலர் போர்ஷன் எடுத்தாலே இந்த வாட்டி தலை சுத்தம். இதை எடுத்துக்கிட்டு அப்படி இது எடுத்துகிட்டு வெளில வந்தெல்லாம் இப்போதைக்கு 3 பேக் கிடச்சிருக்கு. ஆனால் இது பேக் மாரி இல்லை, பார்க்கறதுக்கு வந்து ஒரு கேக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேய் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? வந்துடுச்சு. ஓகே, அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி ஆடுமோன்றதுனா அவசரப்பட வேணாம். இதுங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே கிட்டே இல்லை. கிட்டே இருந்திருந்தால் கண்டிப்பாக பிளேயர் வந்து பயந்துருப்பான். ஓகே, அது கீழே போயிட்டுருக்கு. இதனால் இதுக்கும் சேஃப்டிக்கு இன்விசிபிள் பொசிஷன் குடிச்சிக்கலாம். எவன் கத்துறவன் அந்த பம்ப்கின் மண்டையை தான் கத்துறான்னு நினைக்கிறாங்க. சைடில் உள்ள ஒரு பம்ப்கினே, அதாவது இந்த ஒரு பம்ப்கினுக்குள்ளே வந்து கேண்டில் வச்சு ஏற்றி வச்சுருப்பாங்க. அந்த பம்ப்கினை வந்து கிளிக் பண்ணி ஆச்சுன்னா இந்தமாரி ஆன்னு சத்தம் போடும். வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, இங்கே ஒன்று இருக்குது, இதே எடுத்துக்குவோம். இன்னும் ஒரே ஒரு பேக் தான் இந்த ஃப்ளோரில் எடுக்கணும். ஓகே, இங்கே ஒரு கன்று இருக்குது, இதே எடுத்துக்குவோம். ஓகே, இங்கே ஒரு கன்று எடுத்துக்கலாம். சரி போவோம். இதே ஓப்பன் பண்ணுறா. ஓகே, போடா ஓடுறா. இங்கே ஒரு கன்று இருக்குது. இப்போதைக்கு 3 ஐரன் இருக்குது. சரி போடா. ஓகே, இப்போ கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தாச்சு. போனஸ் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆமாடி, இது பக்கத்தில் கன்று. இது ஐரன் ஒன்று கிடச்சிருக்கு. ஆஹா, இப்போ பேய் வந்து என்ன பண்ணுறது? ஓகே, அது மேலே தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதை நம்ப முடியாது, திடீர்னு கீழே வந்துடும், வர சான்ஸ் இருக்குது. முதல்ல இன்விசிபிள் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே சிவப்பு கலர் பாட்டில் இருக்குது, இங்கே சிவப்பு கலர் பாட்டில் தான் இருக்குது. ஓகே, கண்ணெல்லாம் ஒன்று எடுக்க வேணாம். முதல்ல போயிட்டு இப்படி மறைஞ்சி நிற்போம். இங்கே பக்கத்தில் ஏதாவது கண்ணு இருக்கா? பக்கத்தில் எந்த கண்ணும் இல்லை. கீழே தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஆஹா, இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறது? ஆப்போசிட் சைடுன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த பக்கம் வரவும் சான்ஸ் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த பக்கம் வராத, போயிடு. ஓகே, போயிடுச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு ரெட் கலர் பாட்டில் இருக்குது. இங்கே ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு பேக்கு. ஓகே, இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு. இப்படியே இந்த இடத்துக்கு வந்து, ஆனால் சில நேரத்தில் இந்த க்ரஷ் என்ன பண்ணுறான்னா இது இந்த ஒளிஞ்சிக்கிற இடத்துல கூட வந்திருக்கா. கிரவுண்ட் ஃப்ளோரே சேஃப் கிடையாது, அவ்வளோதான். ஆக மொத்தத்தில் இவங்க சுற்றிட்டு இருக்கா. இந்த பக்கம் தான் வரான்னு நினைக்கிறேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், திடீர்னு வந்து போட்டு தரவும் சான்ஸ் இருக்குது. போமா. ஆஹா, வந்துட்டா க்ரஷ் வந்துட்டா. இந்த பக்கத்தில் எங்கே வர? அப்போ நல்ல வேலை உள்ளே வரல. ஓகே, வெளில போக ரெடியாக இருக்கும். 3 2 1. இன்னும் போகவே மாட்டேங்கிறாங்க. போட்டு வர போகிறாங்க. நான் எதிர்பார்த்த வரையும் வந்துட்டாலே. ஷாக். உள்ளே வந்து கில் பண்ணிட்டா. வெறும் 13 பேக் தான் கைஸ் கரெக்ட் பண்ண, அதுக்குள்ளேயே கில் பண்ணிட்டாலே. சரி, ரீமேட்ச் ஒன்று போடுவோம். தைரியமாக திருப்பி ரீமேட்ச் போடுவோம். அந்த இடத்து திருப்பி பேஸ்மெண்ட்டுக்கு போகவே மனசு வர மாட்டேங்குது. பேஸ்மெண்ட்டுக்கு போகலாமா வேணாமா? கண்டிப்பாக போகாமல் எஸ்கேப் பண்ண முடியாது. சரி பம்ப்கின் மண்டியா மேலே வர. இந்த வாட்டி ஃபஸ்ட்டு மேலே போயிடுவோம். ஷப்பா, அந்த க்ரஷ் இருக்காளே, பயங்கரமான ஆள். சரி போவோம்.
இங்கே ஒரு பச்சை கலர் பாட்டில் இருக்கு. வந்துட்டான். எப்போ நான் எதிர்பார்த்தது தான், ஆனால் திடீர்னு வந்த உடனே பயந்துட்டேன் ஒரு செகண்டு. சரி, போன உடனே அந்த பக்கம் ஓடிடலாம். எங்கே போயிருக்கானு தெரியலையே. ஓ, கீழே போயிருந்துருக்கா. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டைம் பூஸ்ட் யூஸ் பண்ணி அந்த பக்கம் ஓடிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே தான் பக்கத்தை சுற்றிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பேர் பயப்படுறான். இருந்துச்சு, ஒரு ஆள் மேலே போயிருப்பாளோ. சரி, ஓடிடுவோம். ஓடுறா ஓடுறா ஓடுறா. அவ்வளோதான், இந்த பக்கம் வந்தாச்சு. இங்கே ஒரு கண்ணு இருக்குது. எட்றா இந்த கண்ணை. சே, அவன் கில் பண்ணனால ஃபஸ்ட்லேருந்து திருப்பி விளாட்ற மாதிரி ஆயிடுச்சு கைஸ். அப்போ சரி, இங்கேயும் ஒரு கண்ணு இருக்குது. இதையும் எடுத்துக்குவோம். என்ன இந்த வாட்டி எங்கேயுமே போஷனே இல்லை. போஷனே அவங்க கிடைக்கல. இப்போ அங்கே போயிருக்கா கீழே கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு தான் போயிருக்கா. ஸோ இந்த வாட்டி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போக முடியாது. பேசாமல் டாப் ஃப்ளோருக்கு போயிடலாமா? ஆனால் இவ்வளோ தூரம் வந்தாச்சு, கிரவுண்ட் ஃப்ளோருக்கே போயிடுவோம். பச்சை ரெட்டு பூஸ்ட். ஓகே, இந்த வாட்டியும் ரெட் கலர் எடுத்துக்கிட்டா தான் தலை சுற்றும். வந்துட்டா. பேசாமல் நீ மேலே போயிடு. எங்கே போன வர தெரியலையே. என்கிட்ட ஒரே ஒரு கயிறு தான் இருக்குது. ஷேக்கிங் அதிகமாகிட்டே இருக்கு. திருப்பியும் கீழேயா? வேற திருப்பியும் கீழே போயிருக்கா? ஆகா, எங்கே போன வர தெரியலையே. ஓகே, தைரியத்தை வர வளைச்சிட்டு கீழே போவோம். ஓகே, கிரஷ் மேலே தான் போயிருக்கா. ஓகே, ஊரா 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 ஊரா. இந்த வாட்டியே கிரஷுக்கிட்ட அடி வாங்கிடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒரு பேக்கு. எஸ், இங்கே ஒரு இன்விசிபிள் பொசிஷன் இருக்குது. ஆனால் கிரஷ் வந்துட்டானா அவ்வளோதான். சொல்கிறதுக்குள்ளே வந்துட்டாலே. எப்பா, நல்ல வேலை இந்த பக்கம் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இன்னும் சத்தம் அதிகமாக வர மாதிரி தெரியுது. இந்த பக்கம்லாம் வராத, இந்த பக்கம்லாம் வராத. சத்தம் அதிகமாகுது கைஸ். இதான் வரான்னு நினைக்கிறேன். இவ வேறு அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவா. கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்தால் இந்த இடத்துக்கு வந்தாலே இந்த இடத்த சும்மா வந்து எட்டி பார்த்துட்டு போவா. எப்பா, நல்ல வேறு எட்டி பார்த்துட்டு போக வரல. இன்விசிபிள் எடுக்கும் வர்றா. எப்பா, அதுக்குள்ள அவ்வளோதான். இன்விசிபிள் எடுத்தாச்சு. இந்த ஒளிஞ்சிருக்கும் போது கூட இன்விசிபிள் போர்ஷனோட தான் ஒளிஞ்சிருக்கணும் போல். சரி, இப்போ இங்கே ஒரு பேக் கிடச்சிருக்கு. மொத்தமாக 10 தான் எடுத்திருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோரு, டாப் ஃப்ளோரு சேர்த்து, அந்த மிடில் ஃப்ளோரை சேர்த்து மொத்தமாக 18 பேக் கிடைக்கும். இப்போ 11 இந்த ஐரன் தான் ரொம்ப முக்கியம் இல்லை. 33 செகண்ட் தான் இருக்குது. பேசாமல் திருப்பியும் எடுத்துக்கலாமா? கிரஷ் முதல்ல எங்கே இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, அவள் பாட்டுக்கு அங்கே மிடில் ஃப்ளோரில் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஃபாஸ்ட்டாக இது எடுத்துருவோம். அவ்வளோதான், இதுக்கப்புறம் நோ ப்ராப்ளம். ஃபாஸ்ட்டாக டக்கு டக்குன்னு எல்லா பேக்ஸையும் எடுத்துகிட்டு கிளம்பிடலாம். இந்த இடத்துல மட்டும் இதுக்கப்புறம் ஹைடாகவே கூடாது. இந்த கிரஷை வச்சு விளையாடும்போது சார்லி கூட உள்ளே வர மாட்டான். டீசன்ஸே இல்லாமல் கிரஷ் மட்டும் உள்ளே வரும். சரி, ஸ்ட்ரைட்டாக அப்படியே இங்கே. ஓகே, இங்கே ஒரு பேக் இருக்குது, இங்கே ஒரு பேக் இருக்குது. மொத்தம் 2 பேக் இந்த ஃப்ளோரில் கிடச்சா போயிடலாம் மேலே. கடவுளே, இந்த 2 ஒன்று கொடுத்துருங்க. எஸ், கிடச்சிருச்சு. இப்போ டாப் ஃப்ளோருக்கு தான் போனோம். ஓகே, அவன் மிடில் ஃப்ளோரில் சுற்றிக்கிட்டு இருக்கா. போவோம். இன்விசிபிள் குடிச்சிருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் திடீர்னு பயமுறுத்துவா.
ஓகே போடா டக்குன்னு மேலே போடா. இப்போ கீழே போனாலா மேலே போனாலா? இந்த ஒரு இன்விசிபிள் வேறு முடிய போதா? வந்துட்டா கதை முடிய போதுக்கா. ஏப்பா ஒரு சீக்கிரம் பைன்ட்டு இன்விசிபிள் முடிய போகிற டைமில் எப்படியோ தப்பிச்சு வந்தாச்சு. என்னடா சீன் கொஞ்சம் ஓவராக இருக்குது. மேலே போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம் மேலே தான் போயிருக்கா. இதை எடுத்துகிட்டு டக்குன்னு பூஸ்ட் யூஸ் பண்ணி அப்படியே வந்து இதை எடுப்போம். எடுத்தாச்சு. வரான்னு நினைக்கிறேன். ஓஷனை குடித்தாலும் பயமாக இருக்கே. இப்போ பயம் இல்லை. ஓடுறா பம்பிக்கின் மாட்டியா ஓடுறா. சரி இப்போ வந்து இங்கே ஓகே இங்கே ஒரு ஐரன் இருக்குது. இதை எடுத்துக்குவோம். ஓகே 2% வந்து போனஸ் கொடுத்துனா. இங்கே இந்த பச்சை கலர் பாட்டிலை தவிர வேறு எதுவும் இல்லை போல இருக்குது. இன்னொரு பச்சை கலர் பாட்டில் இருக்குது. ஆனால் இங்கே வந்து இன்விசிபிள் பொசிஷன் கிடைக்குமான்னு தெரிலையே. இதுக்கு இந்த 2 பச்சை கலர் பாட்டிலே எடுத்துக்குவோம். அவ்வளோதான். இது குடிச்சிட்டு அவ்வளோதான். இது குடிச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 5 ஐரன் கிடச்சிருக்கு. க்ரஷ் மேலே வந்தாலும் பார்த்துப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ மேலே தான் வருவான்னு நினைக்கிறேன். எதிர்பார்த்த மாதிரியே மேலே தான் வந்துருக்கோம். இங்கே ஒரு இன்விசிபிள் பொசிஷன் இருக்குது. இதை எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு எனக்கு உள்ள பேக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். ஓகே இது எடுத்துகிட்டு அப்படியே இதை வந்து தான் எடுத்தாச்சு. இப்போ இன்னும் 5 பேக் அந்த 5 பேக் மட்டும் எடுத்தாச்சு எஸ்கேப் பண்ணிடலாம். போட டக்குன்னு பேக் ஏறாது. இங்கே ஒன்று இருக்கும். ஓகே இது எடுத்தாச்சு. ஓகே இங்கே ஒரு இன்விசிபிள் பொசிஷன் இருக்குது. இந்த ஒரு ஐரன் இப்போ தேவையில்லாத எஸ்கேப் தான் பண்ண போகிறோமே. இதுக்கு ஐரனு அவ்வளோதான். எஸ்கேப் பண்ணிடலாம். ஆனால் ஓகே இது குடிச்சிட்டு இது கொடுறா. அவ்வளோதான். இதுக்கப்புறம் பயமே இல்லை. தைரியமாக எஸ்கேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு க்ரஷ் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அது கீழே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. ஓடுறா பம்பிக்கின் மாட்டியா ஓடுறா. ஓகே பூஸ்ட் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போயிட்டு எஸ்கேப் பண்ணிடலாம். அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.